ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். வணக்கம். நம்ம கூட வசந்த் காட்சிகள் இருக்காரு, நேற்று நைட்டு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட தம்பிங்க இருக்காரு. இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 பேர் பிரியாணி சாப்பிட போகிறோம். அது வந்து 100 டம்ளர் அரிசி போட சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு பிரியாணி தேவையான எல்லாத்தையும் இப்போ காட்டும் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 150 ml எண்ணெய் ஊற்றி ஆனியனும் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இது கோல்டன் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இது வதங்கினதுக்கப்புறமா என்ன நான் சொல்கிறேன். கோல்டன் எல்லோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியில் போட போகிறோம். நல்லா கட் பண்ணி இப்போ வந்து 3 மிளகா போடுறோம். 3 மிளகா போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரு 250 கிராம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். சக்தி மிளகாத்தூள் தேவையான இதுக்கு போட்டுக்கோங்க காரத்துக்கு. நான் இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது போட்டு முடிச்சுட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பிடிக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி கழுவி வச்சுட்டோம். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அடி பிடிச்சிருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா கேர்டு வந்து நம்ம எவ்வளோ போட போகிறோன்னா இதில் பாதி போட போகிறோம். இது எவ்வளோ, இது 200 கிராமில் ஒரு 150 கிராம்ஸ் போட போகிறோம். கேர்டு பாதின்னு சொல்லிட்டேன், சாரி, 150 கிராம்ஸ் போட போகிறோம். முக்கால்வாசி. அப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி.
இதை போட்டு ஒரு மிக்சிங்கை போட்டுருவோம். அதுக்கப்புறமா வெட்டின தக்காளி போட போகிறோம். போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வந்து வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டம்ளர் அரிசின்றதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இங்கே நிம்மதி, இங்கே நிம்மதி. அப்படியே பீஸ்னா இருக்கு. தோல் 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 போகிறோம். இப்போ நம்ம இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். எப்படி உப்பு போடணுன்னா கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற மாதிரி போடணும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டோன்னா அது கரெக்டாக உப்பு உறிஞ்சிக்கும், சிக்கனும் உறிஞ்சிக்கும். அதனால் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட போகிறோம். இருக்கா இல்லையா? யாரு கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொச்சிட்டு இருக்கும்போது ரைஸ் இதில் போட போகிறோம். ரைஸ் போடும்போது பார்த்து போடுங்க. போட்டதுக்கப்புறமா ரைஸ் உடையக்கூடாது. சும்மா இப்படி மேலோட்டமாக இப்படி இப்படி. இப்போ தண்ணியும் ரைஸும் வந்து ஒரே லெவலில் வரும்போது நம்ம தம் போட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் தம் போட்டுருவோம். தம் போட்டதுக்கப்புறமா பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். சரியான வேலை, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியோட அரிசி ஸ்டேஜில் இருக்கும். தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு தம் போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு தம் நம்ம இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் மேலே வச்சுட்டு என்கிட்ட தம்முக்கு இதுதான் இருக்குது மேலே வெயிட் வைக்கிறதுக்காக. ஐயா நான் மூஞ்சி அதில் கவரால. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சிட்ருந்தோம். முதல்ல கிறிஷ் செம்மையாக இன்ட்ரப்ட் பண்ணிட்டுருந்தான். ஒரு டைம் மேலே அவனால் முடியல பப்ஜி ஆட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வேளை தண்ணி இன்னும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கலாம். அதான் ஃபைனல் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த கடையில் வர பிரியாணி ஸ்மெல்லாம் ஏமா வர மாட்டேங்குது? பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வேற வேறையாக வந்திருக்கு. நம்ம போட்ட தம்மு தான் அது ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் தம் போட்டால் அடி பிடிக்கும். நம்ம கரெக்டாக பண்ணதுனால மேக்ஸிமம் அடி பிடிக்கவே இல்லை. கடைசியாக அது இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இது பரவாயில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். நன்றி. ஸ்டே சுருக்கி.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை தண்ணி கொஞ்சம் விட்டுருச்சு. அதை வந்து நாங்கள் வடிகட்டிட்டு இப்போ நாங்கள் அதில் தயிர் ஊற்றுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் சர்க்கரை போடணும். ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்புட். நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு. வீட்டில் செஞ்ச விரும்பும் அதே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய சாப்பிட்டோம், வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சோடா வாங்கியிருக்கோம், லெமன் சோடா போட்டு குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு செம்ம டயர்டு. இப்போ நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. அவனை போய் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். ஸ்டே சுக்கி.